வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வாழைப்பூ கூட்டு தாங்க. வாங்க பாருங்கள், ஒரு வாழைப்பூ கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்குங்க. தண்ணியில் போட்டு குக்கர் எடுத்துக்கிட்டு அதில் நல்லா வாழைப்பூ எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருந்த வாழைப்பூ எல்லாத்தையும் இது கூடவே பார்த்தீங்கன்னா நான் பாசிப்பருப்பு ஒரு 100 கிராம் எடுத்து கழுவி வச்சுருக்கேங்க. ஊற வைக்கல, அப்படியே கழுவி தாங்க எடுத்துருக்கேன். ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா நான் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கோங்க. அடுத்தது தக்காளிங்க, நாட்டு தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி ஒன்று, பெரிய தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருங்க. அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகா போட்டுக்கோங்க, 2 கூட போட்டுக்கலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 பல் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி இடித்து வச்சுருக்கேங்க. அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது கூட சீரகத்தை ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சீரகத்தை சேர்த்துட்டு இது கூடவே நம்ம குழம்பு மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துருக்கோங்க. இது கூடவே பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை, தண்ணி பார்த்தீங்கன்னா முக்கால் பக்கம் முழுகிற மாதிரி, ஃபுல்லாக முழுகாத மாதிரி முக்கால் பக்கம் முழுகிற மாதிரி வேணுங்க. ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சும்மா ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயிலை லைட்டாக விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 விசில் எடுத்துக்கோங்க. 3 விசில் விட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா வெந்து வந்துடுங்க வாழைப்பூலாம். வாங்க அப்படியே தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். தாளிக்கிற கடாயை வச்சுட்டு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. இதுக்கு தேங்காய் எண்ணெய் தாளித்தா அவ்வளோ அருமையாக இருக்குங்க கூட்டுக்கு எல்லாமே. எண்ணெயை விட்டு கடுகு, உளுந்து, கூடவே சீரகம் கொஞ்சம் சேர்த்து, கருவேப்பிலைக்கு ஒரு கொத்து போட்டு விட்டுங்க. நல்லா பொரிஞ்சதும் லைட்டாக ஒரு கிளக்கி விட்ருங்க. பொரிஞ்ச உடனே நம்ம அந்த கூட்டில் சேர்த்துப்போம். கூட்டில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு பெரட்டி விட்ருங்க, கிளறி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, வாழைப்பூ கூட்டு ரெடிங்க. இது நம்ம சப்பாத்தி, தோசை, ரைஸுக்கு எல்லாம் சூப்பராக இருக்குங்க. நல்ல ஒரு சத்து இருக்குங்க இதில். அப்புறம் லைட்டாக கொத்தமல்லி தூவி விட்டு சர்வ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. தேங்க்யூ.